ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டைரக்டர் லக்ஷ்மண் உத்தேகர் இயக்கிய சாவான்ற படம் தான். ஹிந்தி படம் தான். இந்த ஹிந்தி படத்தோட மீனிங் சாவானா ஒரு லைன் கப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, சத்ரபதி சிவாஜியோட பையனான சாம்பாஜியோட அன்சங் ஸ்டோரி தான். ஸோ அது வந்து அவர் ஒரு ஹீரோ, அன்சங் ஹீரோவாக இருக்கார். ஸோ அவரோட கதை வந்து நிறைய பேருக்கு தெரியாதால் அவரோட கதையை வந்து படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி இந்த கதையை எடுத்திருக்காங்க. அப்போ டெல்லியில் வந்து அவுரங்கசீப் வந்து ஆள்றாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு செய்தி வருது, இது மாதிரி சிவாஜி வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. உடனே அந்த இதை வந்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடுறாங்க. இப்போ வந்து அவங்க மராட்டியர்களை பற்றி காட்டுறாங்க. அவங்க வந்து அரியணை, அந்த சம்பாஜி வந்து அரியணை ஏறுறாரு. இப்போ அவுரங்கசீப் வந்து சில சூழ்ச்சிலாம் பண்ணுறாரு. அதாவது அவங்க வளர்ப்பு தாயை வந்து வளர்ப்பு பையனை வந்து அரியணை ஏற்றுறதுக்கு, ராஜாராம்ன்றவனை வந்து அரியணை ஏற்றுற மாதிரிலாம் அவங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க, இந்த சம்பாஜிக்கு தெரியாமல். இந்த சம்பாஜி வந்து ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப பிரேவாகவும் இருக்கார் அவர். ஸோ அவர் வந்து இந்த முகலாயர் ஆட்சியில் இருக்க அவங்க வந்து வெற்றி கொள்கிறாங்க. சம்பாஜி வந்து புறப்பட்டு வெற்றி கொள்கிறாரு. இது வந்து அவுரங்கசீப் ரொம்ப கோவம் வந்து அக்ஷய் கண்ணா நடிச்சிருக்காரு அவுரங்கசீப்பாக. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்த சம்பாஜியை வந்து நான் பிடிக்கிற வரைக்கும் நான் அரியணையில் ஏற மாட்டேன், அந்த இதை வந்து நான் கிரீடத்தை வந்து க்ரௌனை வந்து அறிய மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுக்கிறாரு. இப்போ அவுரங்கசீப் வந்து இவர் வந்து சம்பாஜியை வந்து எப்படி பிடிக்கிறாரு, இல்லை எப்படி அவர்கிட்ட மாட்டுறாரு, இந்த சம்பாஜி வந்து அவர்கிட்ட இருந்து எப்படி இவர் தப்பிச்சு வந்தாரா, இல்லை அவர்கிட்ட என்ன ஆனார்ன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது படம் பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லக்கூடாது, அது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து விக்கி கௌஷல், ரஷ்மிகா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ரஷ்மிகா வந்து யசுபாய் என்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ வேலை கிடையாது, ஹீரோக்கு தான் வேலை நிறைய. அவங்க வந்து எப்படி முகலாயரை போய் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, முஸ்லீம்ஸை வந்து எப்படி போய் பிடிக்கிறாங்கன்றது தான் நிறைய போர் வியூகங்கள்லாம் வகுப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் ஹைலைட்டாக இருந்தது. கடைசியில் வந்து இவர் இந்த சம்பாஜி வந்து அவர்கிட்ட வந்து இந்த அவுரங்கசீப் கிட்ட அடி பண்ணிஞ்சாரா. அவுரங்கசீப் வந்து அவர் வந்து என்னோடய மதத்துக்கு நீ வந்துரு, எங்கள் கூட நீ ஜாயின் பண்ணிக்க அப்படி சொல்லுவார். அதுக்கு பதிலாக வந்து இவர் வந்து எங்கள் கூட நீ ஜாயின் பண்ணிக்க, அது மாதிரி வசனம் நல்லாயிருக்கும். இவர் வந்து அவுரங்கசீப் கிட்ட மாட்டினவுடனே இந்த சம்பாஜி வந்து ஒருத்தர் அவங்க கூட இருக்கிறவர்கிட்ட சொல்லுவார், நான் உப்பாயிட்டேன் அப்படின்னுவார். நீ உப்பு இல்லை, நீ வந்து சந்தனக்கட்டை, உன்னோட இது வந்து திலகமாக தான் இட்டுப்பாங்க அப்படின்ற சீன்லாம் வந்து இந்த சம்பாஜியை விக்கி கௌஷல் வந்து நடிப்புலாம் சில இடத்துல நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய இடத்துல வந்து மசாலா படம் மாதிரி, ஒரு பயோகிராஃபி மாதிரி இல்லாமல் மசாலா படம் மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிச்சா, இது ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இதில் நிறைய வந்து ரக்கட் சீன்ஸ்லாம் இருக்குது. அவரை கொடுமைப்படுத்துகிற, சம்பாஜியை கொடுமைப்படுத்துகிற சீன்ஸ்லாம் வந்து குழந்தைங்களோட பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங், அந்த இதில் வந்து நாக்கு கட் பண்ணுற சீன்லாம் வந்து நாக்கை வந்து இது பண்ணுவாங்க இந்த சம்பாஜிக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு, அதாவது மிகைப்படுத்தி காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தா ரொம்ப இந்த கோட் சீன்ஸ், அந்த அவுரங்கசீப்லாம் பேசினே இருப்பார் அக்ஷய் கண்ணா. சில இடத்துல அவர் நல்லா நடிச்சிருந்தார். அப்புறம் வந்து ரஹ்மான் மியூசிக் எப்படி இருந்துச்சு அப்படி பார்த்தா, ஒரு இடத்துல ஐலோ ஐலோ ஐலோன்னு ஒரு சீன் ஒரு ஆர்ஆர் வரும். அது வந்து எப்படி பண்ணாங்கன்னே தெரில, அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. நிறைய சீனில் வந்து ரஹ்மானோட மியூசிக் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. ஸோ அதில் வர டான்ஸ்லாம் கூட ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. ஸோ இது வந்து என்னோடய கருத்து. நீங்கள் பார்க்குறவங்க, ஏன்னா ரஹ்மானுக்கு வர சொல்கிறோன்னா அது மாதிரி இருந்தது அந்த சீனு. ஸோ அதை நம்ம பார்த்து தான் சொல்லணும் இல்லைங்களா. அந்த அளவுக்கு அந்த சீனுக்கும் அந்த இதுவும் மேட்சே ஆகலை. சில இடத்துல வந்து மியூசிக்கே வந்து மேட்சே ஆகாமல் வந்தது. அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை, ஆனால் அந்த இடத்துல அவருக்கு டைம் இல்லையான்னு தெரில. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.